இஸ்ரேல் வந்து வழக்கமாக ஈரான், ஹெஸ்புல்லா, லெபனான், கேசா சிட்டி இந்தந்த இடத்துல தான் வந்து தாக்குவாங்க. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெய்பரிங் கண்ட்ரி பக்கத்து நாடான சிரியாவை வந்து தாக்கியிருக்கிறாங்க. முக்கியமாக அது 2 இடத்துல வந்து தாக்குதல் செய்யப்பட்டிருக்கு. அது எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அலிப்போ, அதுக்கப்புறம் வந்து இட்லிப் அப்படி இந்த 2 ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தாக்குதல் நடந்திருக்குது. இஸ்ரேல் வந்து அந்த ஒரு விஷயம் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நாங்கள் ஈரான், ஹெஸ்புல்லாவை தான் டார்கெட் வச்சுருந்தோம். பட் ஆனால் வந்து சிரியாவில் போய் தாக்குதல் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரம்ப் வந்து ரீசெண்டாக தான் வந்து மீண்டும் அமெரிக்காவோட அதிபரானார். அவர் ஆஃபீஸ் வந்த ஒரு சில நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருக்குது. அவர் இதுக்கு முன்னாடி பிரச்சாரம் செய்யும் போதுமே வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் அப்படின்ற அந்த இடத்துல வந்து நான் அமைதியை கொண்டு வருவேன் திரும்ப அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடியே வந்து நெதன்யாகு வந்து மிகப்பெரிய ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருந்தாரு. தயவு செஞ்சு இந்த வார நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் வந்து ஒரு டிசிசிவ் விக்டரியாவே வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த வாரம் நிப்பாட்டிருங்க அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து நேஷனல் சேர்மன் ஆஃப் அரப் அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட்டாகவுமே வந்து இஸ்ரேலுக்கு எதிராகவுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பிஷாரா பாபா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படியே இஸ்ரேல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரம்ப் இதுக்கடுத்து வந்து ஆயுத தடை வந்து இஸ்ரேலை எதிர்த்து வந்து போடலாம், அது வந்து தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரிமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒரு தடை வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ ஆன்கோயிங் வார் இஸ்ரேல் வந்து நடத்திட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த வாரம் வந்து இஸ்ரேல் நிப்பாட்டலைன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்குமே வந்து ஆயுத தடை போடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆயுதம் இல்லைன்னா இஸ்ரேலால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த கேசா வாரம் நின்றும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பாபா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. முக்கியமாக சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மீட்டிங் வரைக்கும் அரபு அப்புறம் முஸ்லீம் லீடர்களுக்கிடையே வந்து ட்ரம்ப்புக்கிடையே வந்து நடந்ததாமே வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து ட்ரம்ப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடியே பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு. மிடில் ஈஸ்ட்ல வந்து கண்டிப்பாக அமைதியை நிலைநாட்டுவேன் அப்படின்னு. ஸோ அதனால் அந்த வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ மேபி கண்டிப்பாக வந்து இந்த வார் வந்து இஸ்ரேலுக்கு வந்து முடிக்கிறதுக்கு ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டாக இருப்பார் அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.